ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டு நைட் டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அது இல்லாமல் வேலைங்கள்லாம் என்ன பண்ணுறோம். மெயினாக வந்து இது ரெசிபி வீடியோ விட ஆக்டிவிட்டி வீடியோன்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் வேலை பண்ணுறோம், கார்டனில் ஒரு சில வேலைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் இது வந்து கிச்சன் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு வந்த சாமான்லாம் கொஞ்சம் ஒரு சிலது மட்டும்தான் அப்படி நம்ம ரெடி பண்ணி அப்படி வச்சுருக்கிறேன். மீதிலாம் நிறைய சாமானுங்க வந்து இந்த மாதிரி அடியில் அப்படியே மேலே அப்படி இப்படின்னு கண்ணாபின்னான்னு கிடக்குது. எல்லாம் வந்து அழகாக அலைன் பண்ண போகிறோம் தானேங்க. ஆமாம், இப்போ எப்படி கண்ணாபின்னான்னு இருக்குது. இப்படின்னா வருங்க, இப்படி தள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவுந்தெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே அழகாக நீட்டாக அடுக்க போகிறோம். பாருங்க, பாத்திரம்லாம் எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்குது. இது எல்லாமே வந்து ரெடி பண்ண போகிறோம். வெளியவும் இழுத்தாந்து போட்டு வச்சுருக்குறோம் பாத்திரங்கள்லாம். அது என்ன வந்து எல்லாம் வெளியே எடுத்தால் தான் அங்கே அடுக்க முடியும். சரி, பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை, அந்த பெரிய பெரிய பாத்திரம் குண்டா அதெல்லாம் வந்து அந்த பக்கம் அடிக்கிட்டோம். வந்து நம்ம யூஸில் இருக்கிறத மட்டும் பண்ணிக்கலான்ட்டு இதை எடுத்து அப்படி எப்படி வச்சுக்கலாமா. இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது வந்து செட்டு கீழே தான் அப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். உள்ள இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டு வச்சு கிழங்கு வச்சுருக்கிறேன். இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். டீ போடுறதுக்காக பால் காஞ்சிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து துவரம்பருப்பு, தக்காளி, வரமிளகா, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் குக்கர் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சேலத்தில் வாங்கினது. நல்லாயிருக்கும். அப்படியே உள்ளே வந்து பக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாதம் வெந்துச்சுன்னா அந்த பக்கெட் அப்படியே தூக்கி வெளியே வச்சிட்டோம்னா சாதம் வடிஞ்சிரும். அது பாருங்கள், இதெல்லாம் ஓட்டை இருக்குது பாருங்கள். அடியிலையும் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். நம்ம இதை பிடிச்சி தூக்கி அப்படியே வெளியே வச்சிட்டோம்னா சாதம் அப்படியே வடிஞ்சிரும். வரும் பாருங்கள், அந்த மாதிரி மூடிட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, பட்டர்ஃப்ளை, ஒயிட் பட்டர்ஃப்ளை. இந்த க்ரீன் ஷீட் வந்து ஃபுல்லாக சைடில் கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த எதிரில் இந்த மலை எல்லாமே அந்த மரங்கள்லாம் அவ்வளோ க்ரோத்து, செம்மையான க்ரோத்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழைக்கு நல்ல ஒரு மாதிரி பசுமையாக இருக்குது. பாருங்களேன், எப்படி தான் இருக்குது பாருங்கள். பக்கத்து வீட்டில் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. ஆமாம், மடிச்சிருங்க. ஹைட்டு அதிகமாக இருந்தால் ரெண்டாக மடிச்சிருங்க. கிழங்கு வந்து வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. சாதம் வந்து வடிச்சாச்சு. பாருங்கள், சாப்பாடு வந்து அப்படியே இந்த பக்கெட் அப்படியே எடுத்து வெளியே வச்சோம்னா இந்த மாதிரி ஓட்டெல்லாம் இருக்கும், அடியிலையும் இருக்கும். அப்படியே சாதம் வடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துகிட்டே இருக்கும். பால் குக்கர் மாதிரி தான் இதுவும். சீக்கிரமாக வெந்துடும் நல்லா அந்த ப்ரெஷரில். பருப்பு குழம்பு வந்து தாளிப்பு போட்டுடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு தாளிச்சாச்சு. இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். புல்லு பாருங்க, பயங்கரமாக புல்லு செடி வளருதோ இல்லையோ, புல்லு வளருது நல்லா. இப்போ வந்து புல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து எடுத்துகிட்டே இருக்கோம். முன்னாடி எக்கச்சக்கமாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம். கோழி வந்து சிக்கனை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி 2 விசில் எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு இதை கொட்டி நல்லா சுண்டை வறுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி. அதுக்கு காம்பினேஷன் செம்மையான நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு, ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு. இல்லை ஃபாஸ்ட் குக்கிங் இல்லைங்க, மெத்தட் அவ்வளோதான். இது பண்ணிட்டோம். சிம்பிளாக பண்ணுறது வந்து ஒரே எல்லாத்தையும் போட்டு ஒரே இதாக பண்ணுறது இல்லை, எதையும் எல்லாத்தையுமே போடலை நான். இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, வெங்காயம் தக்காளிலாம் கூட இப்போ தான் போட போகிறேன். இது சிக்கன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பூண்டு, இஞ்சிலாம் அப்படியே நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், 2 பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி, அப்படியே வந்து நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு கொஞ்சம் நிறையவே நல்லாயிருக்கும். அந்த பூண்டு இதானாலே அப்படி தாங்க வரும் வாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுடுறேன். அப்படி நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுடலாம். சாப்பாடு வடிச்சிட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டு கார்டன் வேலையில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து சிக்கன் குக்கரில் போட்டு வச்சதோடு சரி, விசில் வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா இருட்டிடுன்றதுனால இப்போ நல்லா இருட்டிடுச்சு பாருங்க. இருட்டிடுன்றதுனால சரி அப்புறம் பண்ணிக்கலாம் சிக்கன்ட்டு அந்த வேலையை கார்டன் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதால் தான் இது மட்டும் நின்றுச்சு. சாப்பாடு குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்றேன். இது வந்து ரொம்ப அப்படியே தொக்கு மாதிரிலாம் வைக்க போகிறதில்ல, நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறேன். மிளகு நல்லா காரசாரமாக மிளகு லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நிறைய தொக்கு மாதிரி செஞ்சோம்னா தான் நிறைய வெங்காயம் தக்காளி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும்ல, அதால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்ல தக்காளி, இப்போ வர தக்காளிலாம் சட்டுன்னு மேஷ் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆடாக நிற்குது. இதுலேயே வந்து உப்பும் போட்டுட்டேன், அதால் அப்படியே எடுத்து கொட்டி நல்லா சுண்ட வைக்க வேண்டியது தான். கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இப்போ தான் டைம் கிடைச்சிது. அதில் இருக்கிற அந்த புல்லெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் ப்ளோயர் வச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்வீப்பிங் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளோயர் வாங்கின பிறகும் நிஜமாவே சூப்பராக ஈஸியாக இருக்குது. அவ்வளோ நேரம் மெனக்கெட்டு நல்லா பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஏரியா சூப்பராக வேலை செய்கிறது. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கும். 2 விசிலே விட்டுட்டேன், 1 விசில் விட்டாலே போதும் நம்ம குக்கரில். பார்க்க இது நல்லா வெந்துடுச்சு. அப்படியே ஊற்றிடலாம். செம்மையாக இருக்குது பார்க்கவே.
நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கு சிக்கன் ரெடி. ஒரு மாதிரி நல்லா கொல கொலன்னு இருக்கும்ல அந்த மாதிரி சிக்கன் டேஸ்டா இருக்கும். பசங்க பிராய்லர் மெயினா பிடிக்கிறது இல்ல. மெயினா ஜனனிக்கு வந்து அது ஒரு மாதிரி நூல் சிக்கன் பிடிக்கும். சின்ன வயசுல வந்து பிராய்லர் சிக்கன் ஒரு மாதிரி நூல் மாதிரி இருக்கும், அதுவே சாப்பிடவே பிடிக்காது. நாட்டுக்கோழி இப்பெல்லாம் எடுக்க எடுக்க நல்லா இருக்கு. மிளகு தூள் ரொம்ப நாளா வந்து இங்க சமைக்கவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குழப்பமா இருக்கு. எது எங்க இருக்குது நானே குழப்பிக்கிட்டேன். ரொம்ப அநியாயத்துக்கு இப்பெல்லாம் வரதே இல்லைங்க, மேலேயே வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாலேயே இந்த கல்யாண அலைச்சல் அது இதுன்னு ஒரு மாசமா சுத்திட்டே இருக்கிறோம். அது இல்லாம நிறைய ஒர்க்குங்க இருந்துச்சு கௌசிப்பாவுக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாடிக்கே வரதில்லை. அதால தான் புல்லுலாம் கூட நிறைய வந்து இருந்தது. மழை பெய்ய என்னாச்சுன்னா அந்த சருகுலாம் போய் அடைச்சிட்டு ஒரே ரகலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாலேயே இப்போ சுத்தம் பண்ணியே ஆகணும்னு இன்னைக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் விதை போடுறோம். ஓகே. நிறைய விதைங்க இருக்கு. அதோட கொடுமையான விஷயம் என்னன்னா நம்ம டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடைச்சிக்கிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே கீழே இறங்கி படி கீழே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா இடமே தண்ணி. அதை விட என்ன கொடுமைன்னா அன்னைக்கு கௌசியப்பாவும் வீட்டில் இல்லை, ரொம்ப கொடுமையாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், ஆனால் அது கேட்டு கிட்ட இருந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு வேற தண்ணியில் ஓடியாருது. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. நைட்டு வேற இத்தனைக்கும் வேற ரொம்ப மழை ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி தான் சரியான மழை. அதுக்கு முன்னாடினாலும் சரியான மழை. நைட்டு தான் அப்படியே திருட மாதிரி வருது நம்மக்கிட்டலாம் மழை. பகலில் பெஞ்சா அழகாக பார்த்து ரசிக்கலாமேன்னு பார்த்தா நைட்டோட நைட்டாக வந்து ஓடி போயிடுது. ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து படி வழியா கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வழியா வந்து அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. எல்லாம் பயங்கர தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஸ்டாக்னட் ஆயிடுச்சு. கொடுமையா இருந்தது. அது க்ளீன் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மிளகு தூள் மறந்துட்டேங்க, எங்க வச்சேன்னு இருக்குதா இல்லையானே தெரியல. இல்லைன்னா கொஞ்சம் அரைச்சிட்டு வாங்க. மிளகு தூள் போட்டே ஆகணும். இது வந்து நாட்டுக்கோழி வந்து போட்டாதான் அந்த சிக்கன் வந்து டேஸ்டா இருக்கும். இங்க ஏதாவது இருக்க பார்க்கலாம். இதில் இருக்க அதுதாம்மா இருக்கும். இங்கே தான் இருக்கு. என்னது சீரகம் பாரு. தூள் கேட்டுட்டு சரி அரைச்சிக்கலாம், கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஓகே, இது நல்லா தண்ணி சுண்டுக்கிட்டு அதுக்குள்ள நான் பெப்பரை அரைச்சிட்டுறேன். இல்லை மேலே சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. மேலே ஏதோ விசேஷம் மோள சத்தம் கேட்டுட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து சிக்கன் மசாலா ஒன்று கொஞ்சம் தூரம். சிக்கன் மசாலா இல்லை, மட்டன் மசாலா தான் இருக்குது. இது நாட்டுக்கோழி தான், மட்டன் மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை நல்லா தான் இருக்கும் மட்டன் மசாலா. அப்புறம் இல்லை 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 நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகு தூள், பெப்பர் தான் அந்த சிக்கனுக்கே டேஸ்ட். ஆமாம், நாங்கள் வச்சுருவோம். அரைச்சாச்சு. இது ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். பெப்பர் இல்லாமல் சிக்கன் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சு அதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே கொத்தமல்லியை தூவணும்னா செம்மையாக இருக்கும். அப்படியே சுண்ட வேண்டியதுதான். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. காரம் போட்டேன், எண்ணெல்லாம் போட்டால் காரமாயிடும். சுண்டது எடுக்கும். டேஸ்ட் எப்படி மாதிரி சாஃப்டாக வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவிட்டோம்னா ரெடி. வாசனை தூக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை சுண்டிட்டோம். அது வழி எங்கன்னு தேடுது. காணமே, எப்படி தான் நான் வருவேன். அது அந்த பக்கம் போதிப்பாங்க. கோவில் தான் படிக்கிட்டு போய் வரப்போதோ.
ஆனால் grill எதுவும் வராது, உள்ளே வராது. இல்ல பூருமே அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனை வந்து நம்ம வந்தாலே கிட்டி குடியாரும். மேலே ஃபுல்லாக கிரில்லுன்றதுனால அதால் வர முடியல, எங்கே வழின்னு தேடிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த ஸ்லாபில் படுத்துட்டு இருந்தது. நம்ம வெளியே வரத்துக்குள்ளே நம்மக்கிட்ட இங்கே பாரு, நம்மக்கிட்ட வரணும்னு அவ்வளோ இது பண்ணுது. அந்த பேட்ச் போடுறாக்கிட்டே என்னடா டேய், பின்னாடி கீழே வா, கீழே வா. எங்கே போனாலும் வழி இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்குது. கடவுளே, தேடுது வழி. அதுக்கு என்ன அது பாரு, அதுக்கு யோசிக்குது. நம்ம கதவு திறந்தோம்னாலே வருது இல்லை, அந்த மாதிரி பண்ணுது. பார்த்ததுனால சரி சரி, இங்க உட்காரு. அலைச்சல் ஆயிடுதுடா அது. நம்ம கம்முன்னு கண்டுக்காதுக்கலாம், அலைச்சல் ஆகுது இருக்கு. பாக்குது கடவுளே. மாவு மாவு இன்னும் அது வேறு மாவு மாவு. ஆமாம், பசங்க போனா இல்லை இல்லை, பசங்க போனா அது வேற, அப்பா போனா வேற சவுண்ட் வரும். வா இந்த பக்கம். என்ன குட்டி பண்ணுறது? பாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேலேயே சமைச்சு சூப்பராக ஆடி மாதம் காற்றடிக்குது அப்படிங்கிறவங்க நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்து காற்றடிச்சிட்டு இருக்குது. சரி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள். அப்படியே எல்லாமே அசையுது. காற்று வாங்கிட்டு சாப்பிட்லாம் வெளியே அப்படின்னு உக்காந்தாச்சு. வச்சுக்கிறாட்டு. இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி வறுவல், பருப்பு குழம்பு. அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் தான். எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 25 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வாங்கினோம். ரைஸ் குக்கர் வாங்கி வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது இன்னோட எங்களோட ட்ராவல் பண்ணது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சிங்க யூஸ் பண்ணுறதுக்கு மேலே போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்கும் இது சாதம் வடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி எடுத்து நல்லா கழுவி ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி 2வது முறையாக. கொஞ்சம் லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்து சூப்பராக இந்த சன் என்னதுங்கிறது சோலார் லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்டர் போடணும், ரொம்ப நாள் நினச்சிட்டே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி அங்கங்கே போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பேச விடாது போல இருக்கு இந்த பூனை நம்மளை வந்து. பார்த்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து சோலார் லைட்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து கார்டன் ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். கிச்சன் போனோம்னா இது வந்து அப்படியே அம்மா அம்மான்னு கத்திகிட்டே தான் இருக்கும். இப்போ உள்ளே வரத்துக்கு வழி இல்லாத திணறிட்டு இருக்குது. இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, எங்கடா நமக்கு வழின்னு பார்த்துட்டு இருக்குது. இப்போ கிட்ட வர ட்ரை பண்ணுது. ஏதாவது கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பால் பிஸ்கெட்டு எல்லாமே அந்த ஒரு மாதிரி வடை பூரி எதனாலும் சாப்பிடும், எதை போட்டாலும் சாப்பிடும். இப்போ ஏதாவது நம்ம வச்சுட்டோம்னா சாப்பிட்டு அழகாக படுத்து தூங்கிடும். எப்படிடா வர்றதுன்னு பார்த்துட்டு இருக்குது. கீழே போய் தான் வச்சுட்டு வரணும். அங்கே போய் குரல் கொடுத்தா குடுகுடுன்னு ஓடி வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.